Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard maths full book edition chapter 4 exercise 4.3 ல 10th sum பார்க்கலாம். Find the principal if the difference between CI and SI on it at 15% per annum for 3 years is rupees 1134. So இங்கே நாம ஃபைண்ட் பண்ண வேண்டியது principal amount P உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணினா the difference between CA and SI. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க CAக்கும் SIக்குமான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளவு 1134 in 3 years rate of interest 15% per annum. Okay, then given informationல எடுத்து எழுதிக்கலாம். Given rate of interest R is equal to 15% per annum. Time period N is equal to 3 years. Then difference between CI and SI. அதாவது compound interestக்கும் simple interestக்குமான difference amount எவ்வளவு rupees 1134. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியணும் difference between CI and SI for 3 years is given by the formula. ஸோ இந்த formula தெரிஞ்சாதான் அதில் given informations எல்லாம் நம்ம substitute பண்ணி principal amount நம்ம find பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். CI minus SI is equal to P into R divided by 100 the whole power 2 into 3 plus R by 100. இதுவே வந்து 2 இயர்ஸ்க்காக இருந்தது அப்படின்னா இந்த போர்ஷன் நமக்கு வரவே வராது. P into R divided by 100 the whole power 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3 இயர்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க 3 + R by 100. அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம். CI அண்ட் SIக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளவு 1134. தட் இஸ் ஈக்குவல் டு P உடைய வேல்யூ நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15 divided by 100 the whole power 2 into 3 plus 15 divided by 100. இங்கே வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். தென் ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே 3 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், இங்கே 15 divided by 100 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா சேம் டினாமினேட்டர் வேணும். ஸோ இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் 100 into 3, 1 into 5, 1 into 100 cross multiply பண்ணலாமா? 3 into 100 300 plus 1 into 15 15 whole divided by 100. Okay, 15 divided by 100 the whole square அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேல்யூவை twice multiply பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 300 plus 15 315 whole divided by இந்த 100 அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 1134 that is equal to P into 15 divided by 100 into 15 divided by 100 into 315 divided by 100. ஓகே, P உடைய வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா? அதனால் P உடைய வேல்யூ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லா வேல்யூமே ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ரெசிப்ரோக்கலாக மாறிடும் இல்லையா? ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சைடு இருந்து இன்னொரு சைடுக்கு சேஞ்ச் ஆகும்போது என்னாகும்? ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக, அதாவது தலைகீழியாக மாறிடும். ஸோ அதனால தான் 15 divided by 100 அப்படிங்கிற வேல்யூ இந்த சைடு மூவ் ஆகும்போது 100 divided by 15 தென் 100 divided by 15 தென் 100 divided by 315 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணலாமா? 5th டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 3 5s are 15, 2 5s are 10, then 0. Okay, 3 5s are 15, 20 5s are 100. Then இதுக்கப்புறம் நம்ம க்ராஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு வேல்யூவை க்ராஸ் பண்ணலாம். 5th டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 4 டைம் 20, இங்கே 6 டைம் 30, ரிமைனிங் 1 15 கன்சிடர் பண்ணணும். 3 times 15. Okay, then third table cross பண்ணலாம். 3 1 time, இங்கே third table cross பண்ணும்போது 3 3s are 9, remaining 2 23 கன்சிடர் பண்ணணும். இங்கே 7 3s are 21, remaining 2 24 கன்சிடர் பண்ணணும். 8 3s are 24. again third table 3 1 time,
1 3s are 3, 2 3s are 6, remaining 1, 18, 6 3s are 18. Okay, 63 table 63 one time, இங்கே 126 வந்து 2 time. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதலாம். 2 into 4 into 20 into 100 that is equal to P. 4 2s are 8, 8 2s are 16. ஸோ இங்கே 0 இருக்கிறதுனால 160 into 100 that is equal to P. 160 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த 3 zeros அப்படியே கேரி ஓவர் ஆகும் இல்லையா? ஸோ 16,000 அப்படின்னு கிடைக்கும். Therefore, principal amount P is equal to rupees 16,000. Okay? இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.